குழந்தை பிறந்தா சோறு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன நீ வயிற்று பிடிச்சிட்ட நீங்க வயிறு கத்தவே இல்லை இன்னும். இது என்ன இருக்கும்? அடியே அம்மி குழையா இருக்குமோ? ஆமா, எந்த பக்கம் வைக்கிறது? ஒரு சலவத்து ஆகிட்டு வருங்க. எதெல்லாம் குடிக்கிற போது தோணுது. கொஞ்சம் கை நாடிய பாப்போம். கையை காட்ட மாட்டேன், ஒழுங்க கையை காட்டி முதல்ல காக்க எடுத்துட்டா. அதான் கையை காட்ட மாட்டேன். பிள்ளை இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படியா? என் முகத்தை பாரு. அடியே எந்த கையில மோதிரம் போட்டிருக்கான்? இடது கையில. இடது கையை நீட்டு. நான் கவுத்தவே மாட்டேன், காட்டி தரவே மாட்டேன். என்னடி இன்னொரு பிள்ளை இருக்கு. அப்படியா? நீ ஏதாவது சென்னை வெளியே எடுத்துமா? மறுபடியும் என்னை ஓதினார்கள். மறுபடியும் அந்த செபிமா தேவியானவள் அழகான ஒரு பெண் குழந்தை விட்டாள். 2 குழந்தைகள் யார் தெரியுமா? சரி, 2வது பிறந்த பெண் குழந்தைக்கு நீலியம்மை என்று இந்த உலகத்தை இயக்க பிறந்தவள் இசக்கியம்மை என்று பெயர் வைத்தார்கள். அதாவது இந்த அருமையான இந்த நகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என் தாயாகி இசக்கியம்மையானவள் வந்து பிறந்தாள். அன்னையானவள் வந்து பிறந்தாள். அன்னை இசக்கியம்மையானவள் வந்து பிறந்தாள். 16 படி மீது பறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி கேவிக்கு சதையின் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. உதியோடு உரைப்பாட உரை உரைவழி தொட்டேன் எதியந்து மூன்றும் சரணனை செய்யுமம்மா இதயனை குறித்தார். 16 படி மீது பறைவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. நாவத்தில் குத்தவள்ளே இருப்பினை தீர்த்தவள்ளே எந்தம் அருள்வள்ளே 25 நாவத்தில் குத்தவள்ளே இருப்பினை தீர்த்தவள்ளே இன்பம் அருள்வள்ளே குருநாடு போவாரம் உள்ளத்தில் இருப்பவள்ளே அருள்வாக்கிய தருணமை ஆதரித்தவள்ளே 16 படி மீது பறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. சட்டையில் காயை அகற்றிவிட்டேன் கீழப்படி நீவேறி இந்த முதல் அலவந்தோ. சட்டையில் காயை அகற்றிவிட்டேன் கீழப்படி நீவேறி இந்த முதல் அலவந்தோ. கொட்டிட்ட முகத்தாலே கொட்டிட்ட முகத்தாலே முத்தனீட்ட
அம்மா 16 படி மீது பரிவுதனை அமர்ந்திருக்கு ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி நின்று கேட்கிறது ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. உலகத்தை இயக்க பிறந்தையின் தாயாகி இசக்கியமையானவே பிறந்தாயே. குழந்தை பிறந்தவுடனே பிள்ளைகளுடைய பராமரனை பார்ப்பதற்கு ஒரு சோதரனை அழைத்து வந்தார்கள். ஐயா சோதரரே, வணக்கம் அண்ணா. எனக்கு ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறார். ஆண் குழந்தை இது ஒண்ணுதானே? ஆமா. பரவாயில்லை. இந்த பிள்ளைகளுடைய பராமரனை பார்த்து சொல்ல வேண்டும். அண்ணா, என்ன இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய லட்சம் 6 7 8 6 யாரா? 8 4 4 6 16 சூரியன் அந்த பக்கம் சூரியன் எந்த பக்கம் இருக்கான்? கலக்க பக்கம். சூரியன் யாரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு. அது உங்க வீட்டுக்காரன் சூரி. இது அந்த கிரகங்களை வைத்து சொல்கிறேன். சொல்லும் ஐயா. குழந்தை பிறந்த லட்சணம் சரியில்லை. என்ன எப்படி இருக்கு? சரி திசையில தெரிஞ்சு இருக்கிறது. ஆமா, பிள்ளை பார்த்தா அப்படி தெரியலையே. பிள்ளை பார்த்தா அப்ப முதல்ல தெரியாது. குழந்தை எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கான். ஆகவே இந்த குழந்தை இங்க இருக்குமானால் ஆடு மாடு வாழாது. உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு கேள்வி வந்துள்ளது. 4ஆம் இடம் என்றால் உங்களுடைய அரண்மனைக்கு கேள்வி வந்துள்ளது. அப்படியா? ஆகவே உங்க சொல்ல தப்பா நினைக்காதீங்களா? சொல்லுங்க. குழந்தை வைத்திருப்பதற்கு கொள்வதே சிறந்தது. சோழரே, குழந்தை இல்லாமல் வெகுகாலம் கழித்து இறைவன் அருளால் 2 குழந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளே பராமரம் மோசமாக இருக்குன்னு சொல்லிங்களே, இந்த குழந்தையை எப்படியே கொல்ல முடியும்? நான் சொன்னது சொல்லிட்டேன். நினைக்கின்றார் மன்னன். ஆளாத பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் உழப்பினோடு இருக்கட்டும் என்று சோதரனுக்கு வேண்டிய வெகுமானத்தை எடுத்து அனுப்பி வைத்தார்கள். ஆமா, இசக்கியமையை நீலராஜனை எடுத்து மகாராணி பால் கொடுத்து நல்ல நீரை நீராட்டினார்கள். தாரை பெண்கள் இசக்கியமையை அப்படி தங்க தொட்டிலே கிடத்து எருமையாக தாளாட்டுகின்றார்கள். ஆரேரேரி ஆரேரேரி ஆராடோ பாராட்டிவிட்டு தாதி பெண்கள் குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் என்று அவர்கள் தூங்க போய்விட்டார்கள். எப்படி தூங்குவாள்? எப்படி தூங்குவாள்? நடுசாமன் ஏதமாகிறது. அதாவது இசக்கியம்மை பிறந்த 10வது நாளே வாயை திறந்து பேசியிருக்கின்றாய். என்ன விஷயம்? தன்னுடைய அண்ணன் நீலராஜ நேரத்தை பேசியிருக்கின்றாய்.
செய்தாளாம். எப்படி? அதாவது தொட்டிலை விட்டு கீழே இறங்கினான். அண்ணன் தூங்கக்கூடிய தொட்டில் அருகிலே வந்து உலகத்தை இயக்க பிறந்த என் தாயாகி இசக்கியமையானவே அண்ணனை பார்த்து சொல்கின்றார். என்ன சொன்னாள்? அண்ணா சாம நேரத்திலே முன்னே தேடி நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா தான் நினைத்த ஆரம்பத்தின் தாயா ஆகி இசக்கியமையானவே சொல்லுகின்றார். அண்ணா சாம நேரத்தில் உன்னை தேடி நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எனக்கு அம்மா பால் குடி தரவையில நிறையவில்லை, தாய் பால் குடித்து எனக்கு தாகம் அடங்கவில்லை. அண்ணா உனக்கு அறவையில நடந்தல்ல. ஆமாண்ணா என் வயலை பாரு என்ன கூட அதனால வயல நிறையணும், அதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். என்னன்னா கோட்டம்பார்கள் நம்மிடத்துல நம்ம நாட்டுல இடத்துல வந்து நிறைய சாய்த்திருக்கிறார்கள். சரி அங்கே ஆடு மாடு கோழி இவையெல்லாம் நிறைய நிக்கிறது. இவன் போய் சாப்பிட்டாச்சுன்னு வயல் நிறைஞ்சிடும். என்ன நினைத்த வரம்பற்றையும் தாயாகி இசைக்கமை நீலராஜனோ காட்டிலே சென்று ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட வேண்டுமானால் குழந்தையாக போக முடியுமா? போக முடியாது, போக முடியாது. தகுந்த ஒரு கோயில் படிக்கின்றார்கள். அவை போட்டு நம்ம மண்ணி வாயில் தந்தை போனே போசு தாடி இருந்து போல் கொதிகை பாய்ந்து வீதி வீதி விளையாடு மாட்டு நிறையில் சென்றவர்கள் வலிய காகம் புலி ஏறும் குழந்தையாக இருந்தவர்கள் ஒரு பூனையாக வேடமிட்டு ஓட்டு வழியாக வெளியே சாடினார்கள். வெளியே வந்தவர்கள் பெரிய பூதமாக வடிவமெடுத்து ஆடு மாடு மந்தையை வருகின்றார்கள். அண்ணா நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கிறது, வயிறு நிறைய மேல நாம சாப்பிடணும். என்னன்னா இதெல்லாம் சாப்பிடணும்னா தெரியுமா? என்னங்க சாப்பிடணும்? கண்ணு எண்ணு கொண்டு வாழு தோடு குரல் குழம்பு இது சாப்பிடக்கூடாது. சதமற்ற மட்டும் சாப்பிடணும். அப்படியா? ஆட்டுக்குட்டிகள்லாம் அது மட்டும் தானே இருக்கு, எலும்பு தானே இருக்கு. அதான் ஆட்டுக்குட்டி தண்ணி எலும்பு தண்ணி அடிச்சு சூப்பு வந்து குடிக்கணும். ஆடு மாடுகளை கொண்டு குடித்து சாப்பிட்டார்கள். சரி மறுபடியும் குழந்தையாக வேடமிட்டு மன்னனுடைய அரண்மனையிலே வர்ணமணி தொட்டிலே நித்திரை செய்தார்கள். இப்படி ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது, 14 நடக்கிறது. இதை அறியாத கோதார்கள் நினைக்கிறார்கள், மாப்பிள்ள வானகத்திலே ஆடு மாடு இதனை சாய்த்து கொஞ்ச நாள் ஆகிவிட்டது.
இன்னைக்கு நாம போய் பார்க்க போக வேண்டும். சரி, அப்படி ஆகட்டும். இந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆடு மாடு மந்தையை வருகின்றார்கள். ஆடு மாடு மந்தையை வந்து பார்க்கின்றார்கள். ஆடு மாடுகளை வந்து காணவில்லை. தம்பி, இந்த இடத்துல தானே நாம ஆடு மாடு நிலை சாய்ந்திருந்தோம். ஆனா இந்த கொம்புகளுக்கு, எல்லுகளுக்கு, வாள்களுக்கு, பள்ளிகளுக்கு ஆட்டக்கானோ மாட்டக்கானோ குழம்பு மட்டும் தான் இருக்கு. என்ன குழம்பு? மாட்டுக்கு குழம்பு, மட்டன் குழம்பா? மட்டன் குழம்பு நல்லா நீ தின்னு. மாட்டுக்கு குழம்பு, காய்கறிகளோட குழம்பு. தம்பி, என்ன அவன் வரைக்கும் என்னத்தை காணோம்? என்னத்த காணமா? 2 பசு மாடை காணும். 2 பசுவை காணுங்க. பசு இல்ல, பசு. ஆமா, ஏற்கனவே வந்து 3 காது, 1 வடக்காது, 1 இடக்காது, மொத்தத்துல கேட்காது. ஆனா பசுன்னு சொன்னா அவன் பசுவான்னு கேட்கலாம். ஆமா, அந்த பசு உனக்கு யார் வாங்கி தந்தா? என் வீட்டுக்காரி. வீட்டுக்காரி வாங்கி தந்தா? ஆமா. வீட்டுக்காரி சம்பாத்தியத்திலே இருக்கா? அப்பா, அவ பெரிய இடத்துல இருக்கா. எல்லா இடத்துலயோ? 4 புழு வச்சிருக்க. புழு ரொம்ப வசதியா இருப்பாங்களே. இந்த 20 வயசாங்க 20 வயசாங்க ஒரு புழு வைப்பாங்க. அது புழு இல்ல, புழு. புழுவா? அது என் வீட்டுக்காரி தலைவி. தலைவியா? ஆமா. ரொம்ப வசதியா இருப்பீங்களே. ஆமா, 2 பசு மாடை வாங்கிட்டு வெட்டங்க எடுத்து நிறைய வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆமா. லோன் மாடா சொந்தமா வாங்கினதா? கம்பெனி போட்ட மாடு. லோன் மாடு. லோன் மாடுக்கு கம்பெனி போட்டாலும். ஆமா. அப்ப என் வீட்டுக்காரிக்கும் கம்பெனி போட்டுருக்காரு. உங்களுக்கும் கம்பெனி போட்டுருக்காரு. ஆமா. நாங்க என்ன மாடா? கம்பெனி போடலாம். அப்படியா? நான் இனி உனக்கு வீட்டுக்கு போக முடியாதா? போக முடியாது. தம்பி, மண்டு நிறைய ஆடு வளர்த்திருந்தேன். மந்தையருக்கு ஆட்டக்காலம் ஆட்டக்காலம் அவள் மன்னனுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் புறப்பட்டு வருகின்றார்கள். பொங்கன்மார்கள் கூடிய ஆண்டிக்கோன் பாண்டிக்கோன் அண்ணாமலை கோன் நட்டக்கோன் நெட்டக்கோன் வட்டக்கோன் முத்துக்கோன் முருகக்கோன் முன்னோடிக்கோன் எல்லாம் கோனாடு கொண்டு சேர்ந்து மன்னனுடைய முன்பே வருகின்றார்கள். மன்னாரி மன்னவரே, குடமுடி ராஜவண்ணா, என்னோட சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? மன்னா, எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அரசு என்ன ஆபத்து? மன்னா, நாங்கள் மந்தையை ஆடு மாடுகளை வளர்த்திருந்தோம். இப்போ கொஞ்ச காலமா கழிச்சு நாங்க இப்பதான் வந்து பார்த்தோம். இருக்கும்போது ஆட்டு மந்தையை ஆட்ட காணோம், ஆட்டு மந்தையை மாட காணோம். அண்ணா, யார் யாருக்குள்ள என்ன காணோம்? இந்த பாடல் மன்னவா, எனக்கு 5 மாடுகள் இருந்தது. சரி, ஆடவே இல்ல மன்னவா. அப்படியா? ஆமா. வந்து ஒரு மந்த நிறைய ஆடு வளர்த்திருந்தேன். ஆட்ட காணோம். அண்ணா, ஐயா உங்களுக்கு என்ன? 2 எருமமானு கொடகாரல பார்த்து கையை நீட்டுறான். இல்ல இல்ல, எருமமான கண்ணுன்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு இவைகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். யாருக்கு? தலையாரிமார்களை. அதுக்கு உபதேசத்து கவலை இருக்கு. அப்படியே ஆகட்டும். அடுத்த கல்வனை கண்டுபிடித்து வாருங்கள், நான் தகுந்த தண்டனை அளிப்பேன் என்று மன்னன் சொன்னவுடன் சரி, அந்த வார்த்தை கேட்ட தலையாரிமார்கள் வருகின்றார்கள். ஆடு மாடு மந்தையை வென்ற ஆடு மாடுகளை யாரு களவு செய்கிறார் என்று பார்க்கும் போது சரி, இது தெரியாது என் தாயாகி இசைக்கமே நீலராஜனவா, அதனால களவு செய்கிறது மாதிரி எப்படி வர்றாங்க தெரியுமா? நேரத்தில் 12 மணி அவர்கள் எப்படி வருகின்றார்? மருந்தனையும் மருந்தனையும்
இசைக்குமே நீலராஜன் சரி 14 கனவு செய்கிறது மாதிரி குழந்தையாக இருந்தவர்கள் பூர்வமாக நேரமிட்டார்கள் பூர்வமாக வழிபட்டு ஆடுவார் மந்தையிலே வருகின்றார்கள் ஆடுவாரியை கொண்டு குவித்து சாப்பிட்டார்கள் காவலாக இருக்கக்கூடிய தலையாரிமார்கள் பார்த்தார்கள் தம்பி களவெடுக்கிறது யார் என்று பார்த்தாயா மன்னனுடைய பிள்ளைகள் தான் களவெடுத்தார்கள் உடனே இதை நடுநிறுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அப்படி என்று சொல்லி அவராக இருக்கக்கூடிய தலையாரிமார்கள் பார்த்தார்கள் தம்பி கடவுளுக்கு யார் என்று பார்த்தாயா மன்னனை பிள்ளைகள் தான் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டிருக்கின்றார்கள் உடனே அவன் நன்மைக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று பார்த்தார்கள் தலையாரிமார்கள் செம்பி மன்னரே கல்வனை கண்டுபிடித்து விட்டோம். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இசக்கி நீலன் 2 பிள்ளைகள் தான் ஆடு மாடு மந்தையை ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்கள். அப்படியா? ஆமாம். நீங்க சொல்றதுல நம்ப முடியாது. மன்னன் நம்பவில்லை. சரி நம்பாமல் தூக்கிக் கொண்டிருந்த இசைக்குமையானவை அடித்த குழந்தை போல் மூச்சிலிட்டு அடிக்கின்றார். செப்பிமா தேவியானவள் பிள்ளைகளுக்கு பால்வதை ஒழிக்க வேண்டும் என்று ஓடி வருகின்றார். இசைக்கவை அப்படி மாறி எடுத்தா பாருங்க, அம்மையுடைய வாயில் ரத்தமாக இருக்கிறதே, மேலெல்லாம் மாமிச வாரியாக இருக்கிறது. குழந்தையை திருப்பி கீழே கொண்டாள். ஓடி வருகின்றாள். என்னங்க இந்த குழந்தைகள் நமக்கு தெரியாமல் ஆடுமாடு மந்தையிலே வந்து ஆடு மாடுகளை கொண்டு தின்னு சாப்பிட்டிருக்காங்க. அனைத்து உண்மை இந்த குழந்தை
நாட்டுக்கும் ஆகாது இந்த வீட்டுக்கும் ஆகாது. யாரவே பிள்ளைகளை கொண்டு நீங்கள் இரண்டு குழந்தைகளையும் உன் காட்டிலே மரத்தின் நிலையிலே கொள்ளாமல் போட்டுவிட்டு வந்துவிடுங்க சொல்லுவதே பார்க்காத கல்யாணமாகும் இசைக்கமையின் நீலராஜனையும் ஒரு பல்லக்கையை வைத்து அறுவடை காரியத்தை அழைத்து வருகின்றார்கள். ஓங்கி வளர்ந்த ஒரு வேப்பமரம் நிலையிலே இரண்டு குழந்தைகளை போட்டுவிட்டு 10 அடி அந்த பக்கம் போய் எப்படி பரிதாபப்பட்டு திரும்பி பார்க்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் காதகத்திலே நாம விட்டுட்டு போறோம், எப்படிதான் வளர போகிறதோ. பார்க்கும்போது இசைக்கமையின் நீலராஜன் குழந்தையாக இருந்தவர்கள் கோரூபம் இருக்கின்றார்கள். கோரூபத்தோடு நிற்கின்றார்கள். பார்த்தார்கள் தலையாரிமார்கள் ஒரு சாதாரணப்பட்ட குழந்தைகள் அல்ல. இல்லை எந்த அளவை அடித்து ஓடினார்களாம். இசைக்கவே நீலராஜனும் சரி காலத்திலே கிடைக்கக்கூடிய கனிகளை புசித்து காலத்தை கழித்து வந்தார்கள். நாட்கள் சில கழிகிறது, வருடங்கள் சில உள்போடியது. ஒரு நாள் நினைத்த ஆரம்பத்தையும் தாயாரிய காட்டு வேலை இசைக்கமையானவள் அண்ணனை பார்த்து சொல்லுகின்றார். அண்ணா நாங்கள் இருந்தவாரா நமக்கு கேட்டவரும் தாயாகிய காட்டுகளை இசைக்கமையானவை பார்த்து சொல்றார். என்ன சொல்லுங்க அண்ணா, இவ்வளவு நாள நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், பார்த்தவர்கள் எல்லாம் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாங்க. உண்மை இனிமேல் நம்மளை அப்படி சொல்ல மாட்டார்கள், தப்பான முறையில எண்ணம் கொள்வார்கள். ஒருவேளை கணவனும் மனைவியுமாக இருப்பார்களோ தப்பான முறையிலே எண்ணம் கொள்வார்கள். ஆகையால் நீங்கள் அந்த முன்காட்டிலே வாழ்ந்து வாருங்கள். நான் செங்காட்டிலே செங்காட்டி இசக்கியாக வாழ்ந்து வருகின்றேன். போய்விட்டு வரக்கூடிய நேரத்தில் எனக்கு பலவாறு சொல்லிட்டு கணக்கு உருக்கத்தை கொண்டு வரணும். கசுவு நேட்டி கசுவு நேடி எனக்கு அவர் பிறகு செலுத்து கொண்டு வருவேன் என்று அண்ணன் கேட்ட போது இசைக்கமையான ராமனவே சம்மதித்தார். சரி, செங்காற்றுக்கு போக வேண்டும், உடுப்பதற்காக யாவது வேண்டும் என்று ஆண்டவன் நினைக்கின்றாய். அந்த பகவானே நான் செங்காட்டில் போவதற்கே சிவனே நீ துயிலாய். Yeah.
பட்டுவிட்டால் இசக்கியம்மை பருவட்டம் கட்டினார் வீரராஜன். சரி, அந்த இடத்திலே விடைபெற்றுக் கொண்டு என் தாயாகி இசக்கியம்மை ஆவே செங்காட்டுக்குள்ளே செங்காட்டு இசக்கியாக புகுந்தாள். இசக்கியம்மை அங்கிருக்க வீரராஜன் வாழ்ந்து வந்தானே அந்த வேப்பமரம், அதன் பக்கத்தில் ஒரு சாஸ்தா ஐயனார் ஆலயம். கலங்கடல் சோழ போதே ஆலயத்திலே தினம் ஒருவேளை பூஜைக்கு மட்டும் பழகிய ஊரில் இருந்து ஒரு பிராமணன் மண்டபம் போவது வழக்கம். அதனாலும் பார்க்கின்றான் இந்த நீலராஜன். இந்த பூஜாரியை கண்டபோது இந்த நீலனுக்கு முந்தின ஜென்மத்திலே நடந்தது இவனுக்கு ஞாபகம் வருகின்றது. உன்னை போல் ஒருவர் தானே என்னுடைய தந்தையும் நானும் இறக்க நேரிட்டது. உங்களை நேருடன் அறுக்க வேண்டும் என்றுதானே இறைவனிடத்தில் சென்று நாங்கள் நினைத்தவராகி இருக்கிறோம். உன்னை நாம் கொல்லாமல் விடுவதில்லை என்று அப்படி துரத்து வருகின்றார். நீலராஜன் பூர்ணமாக அந்த பூசாரை கொல்வதற்கு துரத்தி வருகின்றார். பார்த்தால் அந்த வெறியின் ஐயனுடைய பாதத்தில் விழுந்தான். ஐயனாரை என்னை கொல்வதற்கு ஒரு மாபூரம் வருகின்றது, பூரத்திலே இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ஐயனாரை வேண்டும் போது ஐயனாருக்கு கடும் கோபம் உண்டாகி என்னுடைய கோவிலில் பூஜை செய்ய வரக்கூடிய அந்த வேலையை கொண்டு வருகின்றாய். இல்ல குண்டோதரை எங்கள் பூரத்தை வரவழைத்தார். சரி, வந்தான் குண்டோதரன் பூரமாக வந்த நீலராஜனை கொண்டான், தின்றான், பின் சென்றான். நீலன் இறந்து போகின்றார். அவருடைய உயிரானது அவன் வாழ்ந்து வந்த வேப்பமரத்திலே சென்று உழைந்தது. ஆமா, அவன் நீலராஜன் இறந்த போது அவருடைய உயிரான வேப்பமரத்தை உழைந்தது. வேப்பமரமாக நிற்கின்றான் நீலராஜன். இப்படி இருக்கும்போது பலகையிலே வாழ்ந்து வரக்கூடிய கரையாளர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு இளங்கமுறை கட்ட வேண்டும். இளங்கமுறை கட்ட வேண்டுமானால் காலகத்தில் சென்று மரங்களை வெட்டி வர வேண்டும் என்று கரையாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காலகத்திலே வருகிறார்கள். மரங்களை பார்க்கின்றார்கள். நீலராஜன் வாழ்ந்து வந்த வேப்ப மரத்தை கண்டார்கள். தம்பி, இருக்கிறதே ஒரு வேப்ப மரம், மரத்தை வெட்டினால் இளங்கமுறை கட்டி விடலாம். அந்த மரத்தை வெட்டுவோம் என்று சொன்ன உடனே வேப்ப மரத்தில் இருந்து அப்படி கெவிலி அடிக்கிறது. அதை கூட அவர்கள் பார்க்கவில்லை. வேப்ப மரத்தை வெட்டினார்கள். அதிலே தம்பி முதிரம் சாடுகிறது. அதை கூட பொருட்படுத்தல. சரி, வேப்பமரத்தை வெட்டினார்கள், பணிபடுத்தினார்கள், பலகை ஊரிலே இளங்கப்பரை கட்டி வைத்தார்கள். நீலராஜன் வாழ்ந்த அடையாளமே இல்லை. அப்போது என் நாட்டிலே வாழ்ந்து வந்தாலே என் தாயாகி இசக்கியம்மை. நீலராஜன் இறந்த செய்தி அம்மைக்கு தெரியாது. இசக்கியம்மை நினைக்கிறா, எப்படி அண்ணனை பார்த்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆமா, இன்னைக்கு அண்ணனை பார்க்க போக வேண்டும் என்று நீலன் அங்கு இறந்த நீ தமிழனை பார்க்கிறே அண்ணனுக்கு ஏற்ற பண்டா ஆயிலையாய் கொண்டு மாறாயே அண்ணனையோ காண
ஆயிழையாய் இசக்கி அம்மே அண்ணனை பார்த்து போக வேண்டும். அண்ணனை பார்த்து போக வேண்டுமானா சும்மா போனா நல்லா இருக்குமா? அண்ணே, தாயை பார்க்க போனாலும் தங்க நம்பி போகணும்னு சொல்லுவார்கள். உண்மைதானே? சாதாரணமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் பெரிய பாசலா இருந்தா வரவேற்பு அதிகமா இருக்கும். ஒரு மாசம் பிரிச்சு பார்க்கும்போது தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆளுக்கு வழிவிட்டு கொடுத்துருக்கு. பார்சல் ஒண்ணுக்கான அவ்வளவு வியாபாரம் வந்துட்டு இருக்கு. என்ன இது? ஒரு சாக்லேட் முட்டாய்க்கா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டோம். ஆமா, ஆனா பெரிய பார்சல் ஒரே ஒரு சாக்லேட் குடிச்சாச்சு. இனி ஏதாவது கல்யாணம் ஒரு கண்ணு பார்சலோட முடிச்சுட்டு அந்த மாதிரி இசைக்கமையாக அண்ணனை பார்க்க போக வேண்டும் என்று அண்ணனுக்கு பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும். இசைக்கமே பலகாரம் சேகரிக்கிறார். எப்படி தெரியுமா? ஆண்டவனை நினைத்தாலே நம்மளுடைய கையில ஒரு 4 வட்டி நிறைய பலகாரம் வந்திருக்கிறதா? பார்த்தீர்களா? இசைக்கமே ஆண்டவனை நினைச்ச உடனே பலகார பட்டி வந்திருக்கு. நம்ம எல்லாம் பலகாரம் சொல்லணும்னா எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, அரிசியை கொள்ள போடணும். அது என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி. நீங்க பொருள் அரிசி சொல்லி நினைச்சேன். பச்சரிசி கொள்ள போட்டு அதை போட்டு இடிச்சு அதை போட்டு உருந்து. ஆமா, சர்க்கரை கருப்பு கட்டி பாவகாச்சி மாவச்சியாத்து மிஸ் பண்ணி சட்டியில வச்சு எண்ணெயை ஊத்தி உன்னோட மாவு ஊத்தி இப்படியேதான் பலகாரம் சொல்லிட்டு பக்குவமா மாவு வரசனம் இல்லைன்னா பலகாரம் பிரிஞ்சு போயிடும். பக்கோடையா மாறிடும். ஆமா ஆமா, அப்படியா? அப்பா நிறைய அனுபவம் தேர்தல் கடையில் இருக்கு. ஆமா, சரி, இருந்தாலும் பரவாயில்லை. அண்ணனுக்கு பலகாரம் கொண்டு வரணும். ஆண்டவனை நினைத்தால் ஒரு 4 வட்டி நிறைய பலகாரம் சேகரித்தாள். அண்ணனுக்கு சரிக வேசி நேரிய துண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு தலையை வைத்து அந்த காட்டுக்குள்ளே அண்ணனை தேடி வருகின்றாய். அண்ணா அண்ணா நீலண்ணா நீலண்ணா என்று தேடி வரும்போது அண்ணன் உயிரோடு இருந்தால்தானே சத்தம் கொடுப்பார். அதான் இறந்து விட்டாரே. அந்த காட்டில் இருந்து ஒரு மன மோதனை அப்படியே தோன்றினாள். என்ன யாரமணி? என் பெயரா? என் பெயர் இசக்கி. ஆமா, தலையில என்ன இருக்கு? நாற்பட்டிக்குள்ள தலையில பலகாரம் இருக்கு. யாருக்கு கொண்டு வர? என்னுடைய அண்ணன் இந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்து வந்தார். என்னுடைய அண்ணன் நீலநாதனையும் காணவில்லை. அண்ணன் வாழ்ந்து வந்த வேப்பமரத்தையும் காணவில்லை. அம்மா, நீ கண்டாயா? ஐயோ, நீ நீலனுடைய தங்கச்சியா? ஆமாம்மா. அறியாத பிள்ளையா இருப்பது இருக்கிறது. என்ன அவரை தெரியாம வந்திருக்கிறேன். உன்னுடைய அண்ணனை கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய பூதம் கொஞ்சம் விட்டது. என்னையோட அண்ணன் இறந்து விட்டாரா? ஆமா, உன்னுடைய அண்ணனுடைய உயிரிலே நின்ற வேப்பமரத்தை பழவினர் ஒரு ஊரவர்கள் குறித்து அங்கே ஏகப்பட அமைத்திருக்கிறார்கள். இத்தனையும் கேட்ட இசைக்கமையால் பொங்கி எழுந்தாள். உண்மையிலே இசக்கி என்பது உண்மையானால், நீலி என்பது உண்மையானால், பழிகாடு என்பது உண்மையானால், கைலாச மலையை மறு பிறவி பிறக்க மனம் வாங்கினது உண்மையானால், அழகை ஊரை அழிப்பேன், அகல நதி ஓட வைப்பேன். நெஞ்சு தட்டி சபதம் விட்டார். நெஞ்சு தட்டி சபதம் விட்டார். அண்ணனை கொண்டவர்கள் பணிக்குப்பை எடுப்பேன், பகலந்தனை ஓட வைப்பேன் என்று என் தாயா இசைக்கவே ஆனவே நெஞ்சு தட்டி சபதம்
கவனம் செலுவிட்டு அண்ணனை காணாத இயக்கத்தால் என் தாயாகி இசைக்கமை ஆனவள் அந்த காட்டுக்குள்ளே இருந்து நெடுநேரம் தலைவரை கோலமாக அழிகின்றாள். இசைக்கு நினைக்கிறாள் அண்ணனை கொண்டவர்களை பலியடிக்கிறது பிறகு முந்தின ஜென்மத்திலே நாம லட்சுமியாக இருக்கும் போது கல்லை தூக்கிப்பட்டு கொலை செய்கிறாரே அந்த பிராமணன் பிறவையை பகவான் சத்தியாரத்தை பிறவை செய்வார். சத்தியை பலிக்கு பலி எடுக்க வேண்டும் என்றே என் தாயார் இசைக்கவை அந்த காட்டுக்குள்ளே தலைவரை கோலமாக செட்டியுடைய வரவை பார்த்திருக்கின்றார். இசைக்கவை இப்படி இங்க இருக்கு. சரி, அந்த வேதியனை பகவான் எங்கே பிறவை செய்கிறார் பாருங்க. எங்கே பிறவை செய்கின்றார்? பெண்களுக்கு மதி செய்வதா வேதியனை தர்மா அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை பாராட்டி அருமை அண்ணாச்சி அவர்கள் அவர் பெயர் சொல்வதற்கு விரும்பவில்லை. மத்தியா நமக்கு பெரிய தொகையாக 101 ரூபாய் அவை பாதை அளித்திருக்கிறார்கள். அன்றைக்கு தந்த அருமை அண்ணன் அவர்கள் எல்லாம் அல்ல என் தாயாகி இசைக்கவியுடைய எல்லாரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து அதற்காக ஒரு வாழ்த்து பாடலோடு மீண்டும் கதையை நாம் செல்கின்றோம். மலைராஜன் திருக்கோவில் மணியாடுவே சுகமான அருள் பாடும் இசை கேட்குவே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுவே சுகமான அருள் பாடும் இசை கேட்குவே. அபிஷேக மனம் காற்றில் அலை வீசுதே, அபிஷேக மனம் காற்றில் அலை வீசுதே. ஐயப்பன் பதம் தேடி பரமோடுதே, ஐயப்பன் பதம் தேடி பரமோடுதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருள்கான இசை கேட்குதே. சுகமான அருள்பாடு இசை கேட்குதே. குளிர்காற்றில் இசை பாடுதே சபரி மலை மேலும் நடவாடுதே. குளிர்காற்றில் இசை பாடுதே சபரி மலை மேலும் நடவாடுதே.
மார்க்கம் தெளிவாகுதே மார்க்கம் தெளிவாகுதே ஆவென்று ஐயப்பன் அருள் கூடே ஆவென்று ஐயப்பன் அருள் கூடே அலைநாடும் மணிநாடுதே சுகமான அருள் பாடம் கேட்குதே ஐயப்பெருமைக்கு அடியார் சாட்சி ஐயப்பெருமைக்கு அடியார் சாட்சி அலையார் இருப்போது அடியாருக்கே சுகமான அருள்பாட இசைக்கே அலையார் இருப்போது அடியாருக்கே சுகமான அருள்பாட இசைக்கே அன்பைப்பட்ட அருமை அண்ணன் அவர்கள் எல்லாமல் இசைக்க மீது வரலாறை அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலெல்லாம் இனிமேலும் இனிவெற்று அம்மா எல்லா சிறப்பையும் அவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டும் கதை முன் செல்கின்றோம். அது நேரத்தில் ஆனந்தனை பகவான் செட்டியார்குலத்திலே பெருமை செய்கின்றார். அதாவது சோழ நாடு அந்த மாநாகன் செட்டி மாநாகன் செட்டியுடைய மனைவி திருத்தேவி. ஆமா காவிரிக்கு அந்த இடம். ஆமா இவனுக்கு புத்திர சந்தானம் என்பது இல்லை. குழந்தை இல்லாமல் மாநாகன் செட்டி ஆண்டவனை வேண்டி மலையர் போலே பகவான் அந்த வேதையை இவரை குழந்தை கருவாக்கி திருத்தேவி வயிற்றிலே குழந்தை கருவாகவே அழைத்தார். அந்த முதல் குடிமறந்த அழகிரியார் கற்பமற்று 2 திங்களான அங்கரவ சொன்னாய் 10ஆன மாதத்தில் அழகான ஒரு மாதவனை எடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆனந்த செட்டி என்று பெயர் வைத்தார்கள். பெயரை வைத்து பிள்ளையுடைய பலாபலனை பார்க்க வேண்டும். ஒரு சோதரனை வரவழைத்தார்கள். ஐயா சோதரர், ஐயா வணக்கம், எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார். ஆமா, இந்த பிள்ளையுடைய பலாபலனை பார்த்து சொல்லுங்க ஐயா. இந்த குழந்தை என்ன வாழ வைக்கிறதுக்கு பிறகு என் தனிமையாக எங்கே போடக்கூடாது, அப்புறம் பழகி ஊருக்கு போட்டுலாம் தனித்து ஒரு பெண்ணிடத்தில் என்று பேசப்படாது. என்ன பெண்ணிட்ட பேசப்படாதா? ஆமா, ஏன் நீதிபடி சூழல் இருக்கிறது. போன ஜென்மத்தில் ஒரு பிள்ளைய கண்டத்தையும் போட்டு கொண்டிருக்கு. அப்படியா? ஆமா, மொழியே சரியில்லை. இப்ப அந்த பழிவாக தீர்றதுக்கு உங்களுக்கு பிள்ளைய பார்த்துருக்காங்க. ஐயா சொல்லுதல் பெண்பலி என்று சொன்னால் அல்லாத பாவம் என்று சொல்வார்கள். ஆமா, அந்த பெண்பலி மாறுவதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா ஐயா? இருக்கிறது கமல்கிட்ட நிறைய பத்திரம் இருக்கிறது. வேப்பன் பத்திரம். ஆமா, அதான் தாய்த்துன்னு சொல்லுவாங்க. இதை இடுப்புல கட்டி கொடுக்கும். அப்படியா? ஆமா, சரி ஐயா. என்ன பத்திரமாக இருக்கிறது வரைக்கும் இவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பத்திரத்தை இவன் நகர்த்தாச்சுன்னா இவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். என்னோட பத்திரத்தை எடுத்து செட்டியுடைய இடுப்பிலை கட்டினார்கள். சரி, அதே நேரத்தில் சோதனைக்கு வேண்டிய வெகுமானத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அந்த குழந்தைக்கு ஆனந்தன் செட்டி என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். செட்டிக்கு 5 வயதிலே பாடசாலைக்கு அனுப்பினார்கள். 10 வயது ஆகிறது, தன்னுடைய தாயானவள் இறந்து போகின்றார். ஆமா, 16 வயதிலே முறைமாமன் மகளை மனம் வைத்தார். 18 வயதிலே மாநாதன் படுக்கையிலானார். அன்றைக்கு அந்த சோதரர் சொன்ன பிரகாரம் இந்த செட்டிக்கு ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. மாநாதன் படுக்கையாக இருக்கும்போது நினைக்கின்றார், நம்முடைய உயிர் இன்றைக்கோ நாளைக்கோடு இருக்கிறது. நாம இறந்து விட்டால் நம்முடைய பிள்ளைக்கு புத்திமதி சொல்வதற்கு யார் வருவா? தன்னுடைய மகனுக்கு சில புத்திமதிகள் சொல்ல வேண்டும் என்று தன் மகனை அருகிலே வரவழைத்தார். மகனை ஆனந்தா சொல்ல
ஒரு நாள் தன்னுடைய தந்தை மகனை அருகே வரவழைத்து சொல்கின்றார். மகனை ஆனந்தா சொல்லுங்க. உன் வீட்டுக்காரி ஆனந்தி ஒரு ஆமிட் சாத்திட்டு இருக்காப்பா. எது ஆமிட் சாத்திட்டு இருக்கா? மாமா வாங்கி குடிக்கிறோம். மாமா ஆமிட் வேணுமா? கடைக்கு குடிச்சுட்டு என்ன கட்டி கட்டி கொண்டு வச்சுட்டு என்னங்க அப்பாவுக்கு நான் ஆபீஸ் கொடுக்குறேன். சரி சரி குடுமா. என் செல்ல மருமோல என்ன மாமா என்ன அங்கே அடுத்த வாரம் நான் சாக வேண்டியவன் இன்னைக்கு செத்துன நீ வா ஆபீஸ் முடிச்சாச்சு. அது வேண்டாம் மாமா. நீ அடுத்தது கருப்புட்டி காப்பி போட்டு நல்ல சூடா எடுத்துட்டு வைப்போம். அப்படியா? ஆமா. உடம்புக்கு சரியில்லையா? நீ நிம்ஸுக்கு போமா? இந்த மாதிரி நிம்ஸுக்கு திருவனந்தபுரத்துக்கு போமா? பக்கத்துல தான் இருக்குது. திருவனந்தபுரத்துலயா? ஆமா. ஒரு வழியில தான் ஒரு காயம் இருக்காங்க. இதை சாப்பிட்டு இந்த மாதிரி என்ன நீ கொஞ்சம் நேரம் அந்த கருப்புட்டி போட்டு காப்பி போட்டு எடுத்துட்டோம் மெதுவா. சரி மாமா. ஆனந்தா நீங்க பேசுங்க. அவ அடுக்கடையில போன கதவை பூட்டி. ஏப்பா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறா? பாசமா? அது வேஷப்பா வேஷம். பாரு என்னப்பா தனித்து நீ வியாபாரம் செய்வதற்கு எதுவுமே போகாது. போக மாட்டேப்பா. அது மட்டுமின்றி பழகைவனுக்கு வியாபாரத்துக்கு போகாத. தனித்து பெண்ணோடு ஒரு பெண்ணோடு நின்று பேசாத. பேச மாட்டேப்பா. பேச வந்தா பேசுவோம்ப்பா. இத பாரு பேச வந்தா பேச நீ சொல்றா. நான் சொன்னது கேளுடா. அப்பவே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். இங்க போனதான் கட்டுலேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப பாரு அவ வராம பாத்துக்கணும். மகனே மகனே அப்பா நிறைய பொருளெல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கிறேன். அப்படியா? ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க மாமியார் வந்தோட கொஞ்சமா கொடுத்துட்டான். இன்னையாவது கொடுக்காம நீ பாத்துக்காங்க. மாமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மாமா சொல்லுங்க மாமா. செல்லக்கூடிய சட்டு இந்த மருமவா பழப்படியே தான் போட்டு விட்டுருப்பேன். சரி மருமனை என்ன என் பையனை பத்திரமா பாத்துக்க. சரி மாமா. அவரை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. பையனை நல்ல முறையில பாத்துக்கிறேன். அப்படியா? மாமா உன்னை சொல்லுதான் போகணும்னு நினைக்கிறேன். மாமா போயிட்டீங்களா மாமா? மாமா உங்களை நான் என்னைக்கு பாப்பேன் மாமா? மாமா என்ன மாமா? ஆமா மாமா படுறீங்களா அப்படின்னு சொல்லி மாமா இப்பதான் அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை பாராட்டி மறுபடியும் அன்பளிப்பை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். யார் அவர்கள்? பிபின் நவீன் சுபின் என்ற சகோதரர்கள் நமக்கு 300 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். நவீன் சுபின் எல்லாமல் என் தாயாகிய காட்டுகளை இசைக்க வேண்டிய அருளாலே எல்லா செல்வத்தோடும் நோய் நொடி இல்லாமல் அம்மா எல்லா அருளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு தந்தவர்கள் மட்டுமல்ல தராதவர்கள் இனி தரப் போகிறவர்கள். இனி அன்பளிப்பு வருமா? வந்தவர்கள் தராதவர்கள் தர இருக்கின்றவர்கள் தர நினைக்கிறவர்கள் எல்லோரும் வாழ்க. எல்லோரும் என் தாயாகி இசைக்கு மீது அருளாலே சரி அவர்கள் நீரோடி காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி மாட்டி மீண்டும் கதையின் முன் செல்கின்றோம். அந்த நேரத்திலே மாணவன் திடீரென்று இறந்து போகின்றார். தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஈன சடங்கெல்லாம் முடித்தான். மனைவியோடு வாழ்ந்து வரும்போது என் தாயாகி இசைக்குமையானவள் செங்காட்டிலே செட்டியை பலி எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கு. காத்திருக்க சரி எங்க மனைவியோடு வாழ விடுமா? செட்டிக்கு கேடு காலி பிடிக்கிறது. பொல்லாத தாசை பொல்லாத தாசை இந்த காட்டுகளை நன்னிலத்தை சார்ந்த சபை அருண் என்ற அருமை அண்ணன் அவர்கள் நமக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலெல்லாம் மேன்மேலும் மேம்படுத்தி நீதி ஆயுளோடு வாழ வேண்டும். இசைக்கும் எல்லா அருளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அதை முன் செல்கின்றோம். இப்படியாகவே செட்டியார்கள் வாழ்த்து வரும் போது வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பறவைகளுக்கு வருகின்றார். அண்ணாயும் தாயாகி இசைக்கும்படி சட்டியை பணியெடுக்க வேண்டும் என்று 16 வயதுடைய பருவ மங்கையாக சமைகின்றார்கள்.
அதாவது சிவப்ப கட்டி கட்டினாய், செந்தூர பட்டு வைத்தாய், முகத்திலே மஞ்சளை பூசினாய், வாயிலே வெற்றிலை பார்த்து சமைத்தாய், சிவத்த வரையில் கண்ணாடி வரையில் மாட்டினாய், வாயிலே ஜலத்தை மாட்டினாய். அதாவது அந்த செட்டி அந்த காட்டுக்குள்ளே நின்று பயமுறுத்துகின்றாய். அப்படியே குழாவை பாடுகின்றாய். சும்மா நிற்பாளா ஆடி பாடுகின்றாய். இது வந்த செட்டியை செட்டியாரே பொண்ணு பொண்ணு சொல்றேன், ஏதற்கு பார்க்காம போய்கொண்டு இருக்கீங்க. கல்யாண பட்டி Thank you.
I
இசைக்கியம்மை போதை உண்டு வீட்டிருந்தாலே